காலேஜ்ல பிரியாணி வாங்க போறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா தெரிஞ்சுட்டு போங்க. அப்படி என்ன விஷயம், ஒரு சிக்கன் பிரியாணி வாங்க டி நகர்ல இருக்க காலேஜ் போயிருந்தேன். 460 கொடுத்து நானுமே 2 சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு பாதி தூரம் வந்துட்டேன். எனக்கு என்னமோ வெயிட்லெஸ்ஸா ஃபீல் ஆச்சு. யூடியூப்ல வீடியோஸ் பார்த்திருக்கோம், குவாண்டிட்டி எஸ்எஸ் ஹைதராபாத்தோடலாம் கம்பேர் பண்ணி போட்டுருந்தாங்க. ஆனா என்கிட்ட இருந்தது 750 ml கண்டெய்னர் தான். சரி, இன்னும் குரோம்ல காலேஜ் டி நகர்னு போட்டு அந்த மெனு கார்டை பார்த்தா அதுலயும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் காட்டுதுன்னு டைரக்டா போனே பண்ணிட்டோம். 230க்கு இந்த குவாண்டிட்டி தான் அவங்க சொல்றாங்க. அப்ப வீடியோல காட்டுனது மெனு கார்டுல இருக்கிறதெல்லாம் என்னடா அதுன்னு ஒண்ணுமே புரியாம டைரக்டா கடைக்கே போயிட்டேன். போனதுமே அவர்கிட்ட சொல்லிட்டு அந்த வீடியோவும் சரி மெனு கார்டையும் எடுத்து காமிச்சு அவர் சைட்ல இருந்து இதெல்லாம் உண்மைதான் ப்ரோ, ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப 230க்கு நாங்க இந்த கண்டெய்னர் தான் கொடுக்குறோம்னு சொல்றாரு. மேபி சில பிரான்ச்ல அவைலபிளா இருக்கலாம் அப்படின்றாரு. இது அப்டேட் பண்ணியிருந்தா பிரச்சனையே இங்க இருந்திருக்கு. ஏன்னா வீடியோலயும் ஆன்லைன் மெனுலயும் ஒரு மாதிரியும் கடையிலயும் போன் காலையும் ஒரு மாதிரி சொன்னதால இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, யூடியூப் வீடியோஸை பார்த்து நீங்க ஒரு கடைக்கு போறீங்கன்னா ஜஸ்ட் பில் போறதுக்கு முன்னாடி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இல்ல யாருமே ப்ளேம் பண்ண முடியாது, நம்ம தான் உசாரா இருக்கணும். இதெல்லாம் வச்சு பிரியாணி குறை சொல்ல முடியாது. பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு. குவான்டிட்டியில தான் நான் ஏமாந்துட்டேன். வாடா பிரியாணி சாப்பிடலான்ற ஃப்ரெண்டுக்கும் யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு கடைக்கு போலான்னு கூப்பிடுற அந்த ஃப்ரெண்டுக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.